இது வந்து ஒரு ஈழத்தில் நடந்த ஒரு போருக்கு நடந்த கதை தான். நம்ம வந்து தமிழ்நாட்டில் தமிழ் சினிமாவில் நிறைய திருமணங்களை பார்த்துருப்போம், நிறைய திருமணங்கள் பேசுகிற கதையில் பார்த்துருப்போம். ஸோ இது வந்து ஒரு போருக்குள்ளே எப்படி திருமணம் நடந்துச்சுன்றதை பற்றின ஒரு ஒரு கதை, ஒரு சர்வைவல் த்ரில்லர் தான். அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் கமர்ஷியலான படம் தான். ஸோ நம்ம வந்து கல்யாண வீட்டு படங்கள்லாம் அது ஒரு ஒரு ஒவ்வொரு வீட்லேயும் கல்யாணம் பண்ணுறதுக்கு முதல் நாள் இரவுன்றதுக்கு எவ்வளோ பதட்டமான இரவாக கழியும்ல, அந்த மாதிரி வந்து இது ஒரு போருக்குள்ளே இருக்கிற ஒரு இரவு பற்றின கதை. அந்த படத்தை கொண்டு வந்திருக்கோம். ஸோ நீங்கள் நிறைய ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க, எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. வர்ற மக்கள் எல்லாம் தியேட்டருக்குள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா அது வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் எல்லாட்டையும் ஒரு வேண்டுகோள் தான், நீங்கள் எவ்வளோத்துக்கு ஒரு நல்ல படத்தை தியேட்டரில் வந்து பார்க்குறீங்களோ, அப்புறம் நல்ல படம் வரலைன்னு நீங்கள் பின்னாடி கவலைப்படுறதுக்கு போகலாம். ஏன்னா இந்த படம் வந்து நீங்கள் தியேட்டரில் வந்து பார்க்கலன்னா இந்த படம் போயிடும். போனதுக்கு பிறகு இந்த படம் இந்த மாதிரி வரலையேன்னு கவலைப்படுறதுக்கு போகலாம். நீங்கள் வந்து தியேட்டருக்கு வந்து உள்ளேருந்து பாருங்கள். ஸோ தியேட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் வந்து உங்களை வந்து என்கேஜ் பண்ணாமல் இருக்காது. அந்த படம் வந்து உங்களை நீங்கள் கொடுத்த டிக்கெட் கொடுத்து வர்றீங்கல்ல, ஒரு கல்யாண வீட்டுக்கு வர்றீங்கன்னா அது மொய் வச்ச காசுக்கு அது வந்து வயிறார சாப்பாடு போட்டு தான் அனுப்பும். அதனால் நீங்கள் வந்து பயம் இல்லாமல் நீங்கள் படம் பார்க்க வாங்க. ஸோ இந்த படத்தை வந்து நீங்கள் கொண்டு போவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா நல்ல படம் எல்லாத்தையுமே தமிழ் சினிமாவில் ரசிகர்கள் கொண்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி இந்த படத்தையும் கொண்டு போவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். தமிழ் முழுவதும் இந்த படம் வந்து எவ்வளோ ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு, இப்போ அது வாய்ப்புகள் எப்படி உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கணும்னு ஒவ்வொரு சீரியல் படத்தில் அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த ஸ்க்ரீன்ஸ் வந்து எப்படி உங்களுக்கு கிடைக்குது மக்கள்கிட்ட? இல்லை, பெரும்பாலான எல்லா நகரங்கள்லையுமே படம் ஏதோ ஒரு தியேட்டரில் ஓடிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த ஏதோ ஒரு தியேட்டரில் எல்லா இடங்களையும் படம் இருக்குது. ஸோ அந்த தியேட்டர், அந்த ஓடுற தியேட்டரில் போய் மக்கள் படம் பார்க்க வந்து இன்னும் அந்த படத்தோட ஷோக்கள் அதிகரிக்கும். வெவ்வேறு தியேட்டர்கள் அந்த படத்தை வந்து போடுவாங்க. ஏன்னா மக்கள் படம் பார்க்குறாங்கன்னா தியேட்டரில் படம் போட ஆரம்பிக்கும், அவ்வளோதான். ஸோ யாரும் வந்து படம் போட மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்கல்ல. எல்லா தியேட்டர்களையுமே படம் போட அவங்க தயாராக தான் இருப்பாங்க. இப்போ திருச்சியில் இப்போ இந்த தியேட்டரில் 2 ஷோ வருது, 2 ஷோ ஃபுல்லானா அவங்க 3ஆவது ஷோ போவாங்க. அந்த மாதிரி தான். ஸோ இப்போ எல்லா நகரங்களையும் படம் ஓடிட்டு தான் இருக்குது. மக்கள் நீங்கள் பார்க்க அந்த எண்ணிக்கை கூடிகிட்டே இருக்கும். இன்னைக்கு தேட்டருக்கு பொதுமக்கள் வர வைக்கிறதுக்கு ரொம்ப ஒரு கடினமான ஒரு சவாலான விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இப்படி ஒரு ஸ்டோரி எடுத்துருக்கீங்க. இது கரெக்டான ப்ரொடியூசர் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அதெல்லாம் கிடைச்சா தான் அதை கரெக்டாக மக்கள் கிடைக்கும். அதை நீங்கள் எப்படி இது பண்ணுவீங்க? இல்லை, இப்போ இந்த படம் வந்து இப்போ கார்த்திக் சுப்ராஜ், ஒரு ஸ்டோன் பெஞ்ச், கார்த்திகேயன், கல்யாணி இவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை வந்து ராணா ரகுபதி அவர் சேர்ந்து வெளியிட்டிருக்காரு. அவர் ஒரு பிரபலமான ஆக்டர். அப்புறம் ஏஜிஎஸ் சினிமாஸ் வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு படத்துக்கான ஒரு எக்ஸ்போஷர் இருக்குது. ரிலீஸ் வந்து ஒரு பெரிய அளவில் தான் இருக்குது. ஸோ ஆனால் இந்த மாதிரி கதைகள் உள்ள படங்கள் இருக்குல்ல, ஒரு பெரிய உச்ச நட்சத்திரங்களுடைய படங்கள் இல்லாமல் ஒரு சிறிய படங்களாக வருதில்ல, இந்த படங்கள் மக்கள்கிட்ட போய் அடுத்த கட்டமாக சேருது. இதை திரைக்கு கொண்டு வர்ற வேலையே நாங்கள் செஞ்சிட்டோம். இந்த நிறுவனங்கள்லாம் நான் சேர்ந்து இவங்கெல்லாம் தியேட்டருக்கு மக்களை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இனி மக்கள் தான் இதை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ மக்கள் கொண்டு போகும்போது படம் கண்டிப்பாக போய் சேரும்னு நினைக்கிறேன். இல்லை, இந்த படம் வந்து தியேட்டருக்கு தான் வந்திருக்கு. மக்கள் தியேட்டரில் கொண்டாடுங்க. இந்த படம் ஓடிடி இன்னும் இதெல்லாம் அதான் நம்ம வந்து தியேட்டரில் சினிமாவை கொண்டாடுற ஆட்கள் தானே. ஸோ நீங்கள் இந்த படத்தை தியேட்டருக்குள்ளே வந்து பார்க்கும்போது நிறைய பேர் நீங்கள் மற்ற ஆட்களை கேட்டிக்கிறவா சொல்லுவாங்க, தியேட்டருக்குள்ளே வந்து பார்க்கும்போது நாங்கள் வந்து அந்த வீட்டுக்குள்ளே போய் வந்த மாதிரி உணர்றோன்றதுக்குல அது நீங்கள் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும். நீங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னாலும் வேற எங்கே பார்த்தீங்கன்னாலும் அந்தளவுக்கு உணர மாட்டீங்க. இப்போ தியேட்டரில் வரும்போது அந்த 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 தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அந்த தியேட்டரில் படம் பார்க்கும்போது சவுண்டும் இதுவும் சேர்ந்து உங்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் வாழாத ஒரு வாழ்க்கை, இது வரைக்கும் திரையில் பார்க்காத ஒரு வாழ்க்கை, ஆனால் நீங்கள் அந்த வாழ்க்கைக்குள்ளே போயிட்டு திரும்பி வர்ற உணர்வு இருக்கும். ஒரு போருக்குள்ளே, ஒரு கல்யாண வீட்டுக்குள்ளே போயிட்டு வர்ற உணர்வை வந்து நீங்கள் தியேட்டருக்கு வந்தீங்கன்னா பார்ப்பீங்க. தியேட்டருக்கு வந்து வந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து இந்த சினிமா ஏற்படுத்தி இருக்கின்றது தியேட்டருக்குள்ளே வந்தவங்க சொல்கிறது. இப்போ நான் பேசுகிறத விட தியேட்டருக்கு வந்தவங்க பேசினா தான் நல்லாயிருக்கும். அவங்க உணர்றாங்க. நான் இது வரைக்கும் நிறைய எல்லா தியேட்டர் சென்னையிலேருந்து எல்லா இடங்களும் தியேட்டருக்கு போயிட்டு இருக்கும்போது எல்லாரும் சொல்கிறது தான். அதனால் நீங்கள் தியேட்டருக்குள்ளே வாங்க, வந்து பாருங்கள், வந்து பார்த்துட்டு அது நல்லா இருக்க நல்லா இல்லைன்னு முடிவு பண்ணுங்கள். ஆமாம், இப்போ எங்கேயோ 3000 கிலோமீட்டருக்கு அங்கால வந்து சண்டை நடக்குது. நம்ம ஊர் டீ கடையில் வந்து போண்டா கிடையாது சார், இது கிடையாது சார், டீயே இப்போ நான் இப்போ திருச்சி வந்துட்டு இருக்கும்போது நான் கடையில் நிற்பாடு டீ கேட்டால் அவங்க டீயை சூடாக்கி ஒரு டப்பாவில் வச்சுருக்காங்க. நம்ம ஊர் டீ கடையில் என்னைக்காவது அப்படி வச்சுருக்காங்களா? நம்ம ஊர் டீ கடையில் சுட அப்படியே டீ போட்டு தருவாங்க. டப்பாவில் வச்சுக்கோங்க. கேட்டால் சார் கேஸ் எல்லாம் இல்லை சார், அதனால டீ போட்டு வச்சுருக்கேன் சார், வந்து குடிக்க. டீ கடையில் டீயை வந்து ஃப்ளாஸ்கில் வச்சு கொடுக்குற இடத்துக்கு நான் வந்துட்டோம்ல.
அப்போ 3000 கிலோமீட்டர் எங்கால போர் நடக்கிறதே நமக்கு இப்படி தாக்கம் செலுத்துதுன்னா ஒரு போர் நடக்கிற இடத்துல வாழ்கிறவங்க யோசிச்சு பாருங்கள். குண்டு போட்டு இருக்கும்போது அவங்களோட வாழ்க்கை இருக்குல்ல, அந்த வாழ்க்கைன்றது ஒரு ஜாலியான வாழ்க்கை இருக்கும், அதில் கல்யாணம் இதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி கல்யாணம் தான் அங்கே எப்படி கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குற ஒரு கியூரியாசிட்டி நமக்குலாம் இருக்கும்ல. நம்ம எல்லா ஊர் கல்யாணமும் பார்த்துருப்போம், நம்ம வீட்டில் கல்யாணத்துலேயே 1000 பஞ்சாயத்து இருக்கும்ல கல்யாணத்துக்கு முன்னாள். அப்போ ஒரு போருக்குள்ளே என்ன நடக்குதுன்றதை பார்க்குறதுக்கு நீங்கள் விருப்பப்படுவீங்கள்ல. ஆமாம், இந்த கதை வந்து 1.5 மணி நேரத்துக்கு சொல்ல முடிஞ்ச கதை. அதனால நம்ம ஏன் ரசிகர்களுடைய நேரத்தை அதிகமாக வாங்குவான்? போதுமா இருக்குல்ல, இந்த கதை 1.5 மணி நேரத்துக்கு சொல்லிவிட முடியுது. ஸோ சும்மா எதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவான்? மக்களோட நேரம் முக்கியம் இல்லையா? இந்த படத்தில் கல்யாண பொண்ணு கேரக்டர் நான் தான் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ஒரு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நான் என்னோடய நேட்டிவ் வந்து நாகர்கோவில். ஸோ இந்த எங்கள் ஊரோட லேண்ட்ஸ்கேப்பும் இந்த ஸ்ரீலங்கன் லேண்ட்ஸ்கேப்பும் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் என்னோடய ஊரில் அண்ட் இந்த மாதிரி ஒரு படத்தில் நடித்தது வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் தான். கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அவ்வளோதான் இப்போதைக்கு சொல்ல முடியும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போது நீலியில் ரிலீஸ் ஆகி இப்போது 2-3 நாள் ஆச்சு. நிறைய தேட்டர்ஸில் போய் ஆடியன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் பார்த்த எல்லாருமே வந்துட்டு படம் முடிச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த சீட்லேயே உட்காந்து அந்த வீட்டுக்குள்ளே நடந்த அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையுமே மைண்டுக்குள்ளே ஓட்டிட்டு அந்த ரொம்ப எமோஷ்னலாக தான் இருக்காங்க. நான் ஒரே ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன் எல்லாருக்கும், இந்த படத்தை தேட்டரில் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓடிடியில் பார்த்துட்டு சோஷியல் மீடியாவில் எழுதுறதை தாண்டி இப்போவே தேட்டர்லேயே எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். தயவு செஞ்சு தேட்டருக்கு வந்து பாருங்கள். தேங்க்யூ. உங்களோட நீங்கள் நடித்த எக்ஸ்பீரியன்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். நான் வந்து தமிழ்நாட்டில் வந்து 35 வருஷம் ஆயிட்டு. நான் வந்து கவுன்சிலிங் செக்ஷனில் நிறைய வேலை செஞ்சு நிறைய ப்ரோக்ராம் வெளியில் செஞ்சாலும் நான் நடிக்கும் போதே எனக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, என்னுடைய நாட்டு கதையை நான் நடிக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருந்தேன். இதில் என்ன இன்னொரு சந்தோஷம் அப்படின்னு சொன்னால், எங்களோட போர் சூழலில் ஒரு கல்யாணத்தை நாங்கள் எப்படி நடத்தியிருப்போம் அது அப்படின்றத நாங்கள் யதார்த்தமாகவே இருந்தோம். ஏன்னா எங்கள் அண்ணாக்கு நாங்கள் அப்படி தான் நடத்தி அவரை நாங்கள் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சோம். அதே நிகழ்வு அந்த படமாக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அழுகையும் கண்ணீருமாக இருந்தது. நான் அந்த இடத்த நான் வந்து அதை வெளிப்படுத்த இல்லை, இந்த இடத்த நான் அதை வெளிப்படுத்துகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னுடைய படத்தில் நான் நடிக்கிறது ஈழமண்ட ஒரு படத்தை வந்து நடிக்கும்போது நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த படத்தை நடித்ததுக்கு. ரொம்ப நன்றி. அது குறைஞ்ச சீன்லாம் இருந்தாலும் பரவாயில்ல, மகிழ்ச்சியாக இருக்கு எனக்கு. ஏன்னா எத்தனையோ பேருக்கு இந்த இலங்கையில் நடந்த போர் வந்து நாங்கள் எப்படி வந்தோம்னு தெரியாத மக்களே இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் அங்கே இந்த போர் நடந்ததே தெரியாது. அதை எடுத்துக்காட்டாக இது காட்டியிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் இதுகளெல்லாம் நடத்தியிருக்கிறோமாங்க. எந்த கஷ்டம் வந்தாலும் நாங்கள் இப்படி நடத்தியிருக்கோம். காமிக்காமல் செக் பண்ணுறது அது எல்லாம் செய்வாங்க. வீட்டுக்குள்ளே இப்படி அட்டகாசம் பண்ணாங்க, எல்லாம் செய்தாங்க. இதில் நடிக்கிறதுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். இது மேற்கொண்டும் ஏதும் படங்கள் வந்தாலும் நடிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதுக்கு இவர் தான் ஆதரவோடு நடிப்போம் நாங்கள். நன்றி. இருக்கேன்னா நான் ஸ்ரீலங்காந்து வந்தவன் தான். எனக்கு ஆடிஷனுக்கு வந்து சார் சவுந்தரன் சாரும் சுகன் அசிஸ்டன்ட் டைரக்டரும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வந்து என்னை ஆடிஷன் பண்ணாங்க. நான் ஒரு 2 சீன், அதாவது டைலாக் இல்லாமல் ஆக்ட் பண்ண சொன்னாங்க. ஆக்ட் பண்ணி காமிச்சேன். சரி சொல்லிட்டு போனாங்க. ஒரு 6 மாதம் எந்த தகவலுமே இல்லை. 6 மாதம் கழித்து ஃபோன் வந்துச்சு, தாடி நல்லா வளர்த்துக்குங்க, நீங்கள் வந்து பொண்ணுக்கு மாமா கேரக்டர் பண்ணுறீங்க அப்படின்னாங்க. சரி தாடியெல்லாம் வளர்த்து இது பண்ணி இருந்தேன். கரெக்டாக கூப்பிட்டாங்க. எனக்கு வந்து ஒரு சின்ன விஷயமா தெரிஞ்சிச்சு. இது ஒரு பெரிய விஷயமா தெரில. ஆனால் படத்துக்குள்ளே ஒரு பெரிய விஷயத்த சார் டைரக்டர் சார் வச்சுருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதாவது அந்த முகமூடி போட்டு அந்த ஆள் காமிக்கிற அந்த விஷயத்தில் வந்து நான் மாட்டியிருக்கேன் ஸ்லோனில். நான் அப்போ வந்து எனக்கு 19 வயசு. அது மாதிரி ஒரு 24 பேரை லைனில் அடிக்க வச்சு என்னை வந்து இந்த முகமூடி பற்றி காமிக்கும்போது 14 பேரை தள்ளிட்டு 7 பேர் தான் ரிஜெக்ட் பண்ணாங்க. அதில் 7 பேரில் நான் ஒருத்தன். அதோட இந்தியாவுக்கு வந்தவன் தான் நான். அந்த வேனுக்குள்ளே ஆள் அடையாளம் காட்டுறாங்கல்ல, தலையாட்டுறாங்க, அந்த வரிசையில் விட்டு ஆள் பார்ப்பாங்க. ஆமாம்,
அது மாதிரி மாட்டி 7 பேரில் நான் வந்து தப்பிச்சு வந்தவன். அந்த 14 பேரை எனக்கு முன்னாடியே சுட்டு கொண்டாங்க. அது காட்டி கொடுக்குறது அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நிகழ்ந்துச்சு, மனசு நிகழ்ந்துச்சு எனக்கு. இப்படி ஒரு படத்தை கொடுத்த சௌந்தரன் சாருக்கு ரொம்ப நன்றி.